அதிபத்த நாயனார். அதிபத்த நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். அவரோட வரலாற்றை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். அவர் எங்க பிறந்தாரு? அவர் என்ன செய்தாரு? அவர் செய்த சிவத்தொண்டு என்ன? அவரோட அவதார தலம், முக்தி தலம் அத பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதிபத்த நாயனார் சிவத்தொண்டராக வாழ்ந்த 63 நாயன்மார்கள்ல ஒருவர். நாகப்பட்டினம் மீனவ குலத்தில் பிறந்தார். மீன் பிடிப்பதை தான் தொழிலாக கொண்டிருந்தார். தன்னுடைய சிவபக்தி காரணமா என்ன பண்ணாரு? தாம் பிடிக்கும் மீன்களை சிறந்த மீன் ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். சில நாட்களில் ஒரே ஒரு மீன் பிடிபட்டாலும் அதனை சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்துவிட்டு வெறும் கையோட வீடு திரும்புவாராம். இதனால அவர் வெறும் வறுமையால வாடினார். ஒரு சமயம் சிவபெருமான் என்ன பண்ணாரு? அதிபத்திர சோதிக்க ஒரு மீனும் பிடிபடாத நாள்ல ரத்தினங்கள் பதித்த தங்க மீன் ஒன்றை வலையில சிக்குமாற செய்தாராம். ஆனால் தீவிரமான பக்தரான அதிபத்தர் என்ன பண்ணாரு? அதையே சிவபெருமானுக்கும் அர்ப்பணை செய்தாராம். இவ்வாறு அவர் வறுமையில வாடினாலும் பசியில இருந்தாலும் எப்பொழுதும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் வழக்கத்தை தவறாம செய்து வந்தாராம். இதனால இப்படி அவர் செஞ்சதுனால அவரை நாயன்மார்கள் ஒருவராக போற்றுகிறார்களாம். நாகப்பட்டினம் சிவன் கோவில் அதிபத்த நாயனார் கோவில் என வழங்கப்படுகிறது. இவரை விரிதிரி சூழ் கடற்நாகை அதிபத்தற்கடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகிறார். இந்த கோவில் எங்க இருக்குன்னா காவிரி தென்கரையில் அமைந்துள்ளது. 82வது தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும். 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இங்க இருக்க இறைவனோட பேரு காயரோகணேஸ்வரர். இவர் சுயம்பு மூர்த்தியாக ரொம்ப அழகா காட்சி தருகிறாராம். இறைவி நீலாயதாட்சியம்மை. தலமரம் மாமரம். தீர்த்தம் புண்டரிக தீர்த்தம். குலம் நுளையர். அவதாரத்தலம் நம்பியார் நகர். முக்தி தலம் நம்பியார் நகர். செய்த தொண்டு சிவ வழிபாடு. குருபூசை நாள் முக்தி பெற்ற மாதம் ஆவணி மாதம். நட்சத்திரம் ஆயில்யம். இதனோட வரலாறு என்னன்னா சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரால் பாடப்பெற்றது. அகத்தியர் ஆதிசேஷன் வழிபட்ட தலம். சப்த விடங்கத் தலம். இது சப்த விடங்க தலங்களில் ஒன்றான சுந்தர விடங்கர் தலம். முகவரி அருள்மிகு காயரோகணேஸ்வரர் திருக்கோயில், நம்பியார் நகர், நாகை மாவட்டம்.